லிவிங் ஏரியா ஒரு காம்பேக்ட் சைஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னா நம்ம லிவிங் ப்ளஸ் டைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால லிவிங் ஏரியா கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கேட்டட் கம்யூனிட்டி கொஞ்சம் ரோட் ஃபேஸிங்கில் இருக்க பால்கனி தான் நமக்கு 55% இருக்க யூடிஎஸ் நம்ம சேனலில் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். நினைக்காதீங்க, கிங் சைஸ் பெட்டு போட்டாலும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமானது இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் வாலில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ஈஸ்ட் நியர்பை மப்பேடு இருக்குது பார்த்தீங்களா, மப்பேடில் லொக்கேட் ஆகிருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்க போகிறோம். கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் டீட்டெயில், பில்டப் டீட்டெயில் அது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்ம போடுற ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி. இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கணும், நம்மக்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் வந்துட்டோங்க. ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த பிளாக்கில் இருக்க ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்படியே வாங்க ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 யூனிட்டும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 யூனிட் வரும், அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்க யூனிட் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சொல்லணும், லிஃப்ட் இல்லை, ஸ்டேர்கேஸில் தான் நம்ம போகணும். லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு பார்க்குறீங்கன்னா அப்போது இந்த வீடு உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா இந்த வீட்டில் லிஃப்ட் இல்லை. நமக்கு இபி மீட்ரு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டாக இபி மீட்ரு வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் நான் அந்த வீடை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. ஓவராலாக செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 யூனிட் தான். 2 யூனிட்டுமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் வரும். நமக்கு வெளியவே அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், கார்டனிங் செட்டப் போட்டு, நம்மளும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். S1 செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்த்துலாம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு சைட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களால் கீ எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. அப்படியே உள்ளே ஒன்றா போய் பார்த்துடலாம் வாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காம்பேக்ட் சைஸில் ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. எதுக்காக லிவிங் ஏரியா ஒரு காம்பேக்ட் சைஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னா நம்ம லிவிங் ப்ளஸ் டைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லிவிங் ஏரியா கொஞ்சம் காம்பேக்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் சோஃபா போடுற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் இங்கே தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இவியுமே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இவி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 3 ஃபேஸ் இவி கனெக்ஷன் வந்துடும். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேஸிங் பால்கனி தான். அப்படியே வந்துடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கேட்டட் கம்யூனிட்டி கொஞ்சம் ரோட் ஃபேஸிங்கில் இருக்க பால்கனி தான் நமக்கு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து காற்று வாங்கிறது அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் பாருங்கள். வாங்க அப்படியே ஒன்றா போய் பார்த்துடலாம். ஸோ லிவிங் ஏரியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் ப்ளஸ் டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைனிங் ஏரியா ஒரு ஃபேமிலி உட்கார்ற மாதிரி, ஒரு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டைனிங் ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, ஃப்ளக் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். ரெஸ்ட் ரூம் எதுலேயே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு, ஏன்னா டைனிங் ஏரியா பார்த்தீங்களா, டைனிங் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த இடத்துல வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. லைட் போட்டுக்கலாமா? லைட் இல்லைங்க. இந்தியன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் வந்துடும். உங்களுக்கு ஷவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்ரு பாயிண்ட் கொடுக்கல, ஷவர் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 பெட்ரூமே பார்த்துட்டு வந்துடலாங்க. நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது தான். அப்படியே உள்ளே போய் பார்த்துலாம். பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10க்கு 10 சைஸில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிங் சைஸ் காம்பேக்ட்னும் போது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கிங் சைஸ் பெட்டு போட்டாலும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமானது, இந்த செல்ஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் வாலில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே இந்த பெட்ரூம் சைஸ் நமக்கு அப்படியே வந்துடும். உங்களுக்கு இன்டீரியரில் வந்து இந்த செல்ஃபே வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து அடைச்ச மாதிரி ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டீரியர் வாலில் இருக்கிறதால உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் அப்படியே வந்துடுங்க. ஸோ
ஸோ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். பாருங்க, நல்ல ஒரு இந்த பெட்ரூம் கொஞ்சம் பெரிய பெட்ரூமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வாலில் தான் செல்ஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி விட்டால் நமக்கு இந்த இடத்துல நல்லா காற்று வசதி தாங்க, நல்லா காற்று வருது. அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2 பெட்ரூம் 2 பாத்ரூம் வந்துடும். ஒன்று வந்து காமன் பாத்ரூம், இன்னொன்று வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். சேம் 7 அடி வரைக்குமே வால்டைட் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே வச்சுருக்காங்க. பேரிவேர் பேண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் மெயினாக பார்க்கணும். நம்ம கிச்சன், ஆக்சுவலாக கிச்சனில் வந்து நமக்கு லைட் இல்லைங்க, அதனால் உங்களுக்கு கிளியராக அந்த அளவுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. கிளியராக தெரியுதா? ஓரளவுக்கு லைட்டிங். கிச்சன் வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க. காம்பேக்ட் சைஸ் தான் இல்லை, கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இந்த இடத்துல செல்ஃப் திங்ஸ் வைக்கிறதுக்கு செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் ஃப்ரிட்ஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ப்ரொவிஷனே இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆர்ஓ வாட்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஆர்ஓ வாட்டர் வேஸ்ட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வெளியே போகிறதுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் இது வந்துடும். ஸோ கீழேயும் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மாடுலர் கிச்சன் மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். என்னென்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மப்பேடு தெரியும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மப்பேடு ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 800 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நியர்பை பார்த்தீங்கன்னா நமக்கு மப்பேடு கரெக்டாக தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. தாம்பரம் ஈஸ்ட் தெரியும். தாம்பரம் ஈஸ்ட்லேருந்து கேம்ப் ரோடு வரீங்க பார்த்தீங்களா, கேம்ப் ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதுக்கடுத்த ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து நியர்பை தான் இருக்குது, ரொம்ப நியர்பைலேயே இருக்குது. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 934 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 55%, அதாவது பார்த்தீங்கன்னா 504 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் மட்டுமே உங்களுக்கு வந்துடுவாங்க. யூடிஎஸ் வந்து 55% இருக்க யூடிஎஸ் நம்ம சேனலில் மட்டும்தான் உங்களால் வாங்க முடியும். ஓகேங்க, இப்போ பில்டப் ஏரியா எல்லாமே பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ப்ரைஸ் தாங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள், உங்களுக்கு ரொம்ப நெகோஷியபிளாக இருக்காது. ஏன்னா இந்த ப்ரைஸே ரொம்ப கம்மி. நான் சொல்ல போகிற ப்ரைஸை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. தாம்பரம் ஈஸ்ட் நியரில் நீங்கள் இவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமான்ற டவுட் உங்களுக்கே இருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்தும் ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள், ஸ்லைட்லினா ரொம்ப பண்ண மாட்டாங்க, கொஞ்சமாக நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு லோன் வேணுனாலும் 80% பேங்க் லோன் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மேஜர் பேங்க் எஸ்பிஐயாக இருக்கட்டும், எல்ஐசியாக இருக்கட்டும், எந்த பேங்க்கில் நீங்கள் கேட்குறீங்களோ அதில் நம்ம பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட இன்னும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இது போல் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி புது புது ப்ராஜெக்டில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.